Hello friends, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆல் டெக்னிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தீக்குச்சி மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பரான ஃபயர் கிராக்கர்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரு பேப்பரும் தேவையான அளவு தீக்குச்சியும் தேவை. நமக்கு எவ்வளவு கிராக்கர்ஸ் தேவையோ அவ்வளவு தீப்பெட்டி எடுத்துக்கலாம். இந்த தீக்குச்சியில பாத்தீங்கன்னா அந்த மருந்து இருக்கும். அதை மட்டும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த மருந்து மட்டும் தனியா வந்துரும். இந்த மாதிரி மருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெருசா எல்லாமே பவுடர் மாதிரி இருந்தோம்னா ஃபயர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அதனால நம்ம இத நல்லா பவுடர் மாதிரி நொறுக்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். நம்ம கிராக்கரோட சைஸ் எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி சுட்டி வச்சுக்கலாம். இந்த சுருட்டி வச்ச பேப்பர் உலஞ்சிராம இருக்கிறதுக்காக செல்லோ டேப் வச்சு இதோட ரெண்டு எண்டை இதை மாதிரி ஒட்டிக்கிடலாம். ஒரு சின்ன பேப்பர் பீஸ் இதை மாதிரி எடுத்து அதை நல்லா பால் மாதிரி சுட்டிக்கிடலாம். இதை நம்ம இந்த கிராக்கரோட பேக் சைடில் இந்த மாதிரி உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணி டைட்டாக இன்சர்ட் பண்ணி அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூஸை ரெடி பண்ணிடலாம். ஃபியூஸை ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது அந்த பேப்பரோட கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி லைனாக அந்த மருந்து அப்படி வரிசையாக போட்டு இதை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிடலாம். சுருட்டி இதோட எண்ட்லேயுமே செல்லோ டேப் வச்சுக்கிடலாம், இல்லைன்னா உடஞ்சிரும். ஓகே, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபயர் செக் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் இன்னொரு மெத்தடை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். செல்லோ டேப் இந்த மாதிரி வச்சு அதோட சென்டரில் மட்டும் இந்த மருந்தை ஃபுல்லாக அப்படி லைனாக போட்டு செல்லோ டேப் அப்படி மடித்து ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு ஃபியூஸ் ரெடி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிராக்கர் டியூப்பில் நம்ம மருந்தை இன்சர்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 80% வரையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். 80% வரை ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபியூஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10% வரை ஃபில் பண்ணிக்கிறலாம். மீதி இருக்கிற 10% என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கிறணும். இந்த பேப்பர் ஃபுல்லாக சுருட்டி வச்சு அந்த மீதி இருக்கிற 10% இந்த மாதிரி உள்ள சுருட்டி உள்ள வரைக்கும் நல்லா அழுத்தி விட்டுறணும். இதை மேக் பண்ணுறதுல இதுதான் முக்கியமானது. இது நல்லா டைட்டாகவே இன்சர்ட் பண்ணிடணும். இது நம்ம எவ்வளோ டைட்டாக இன்சர்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா டைட்டாகவே இன்சர்ட் பண்ணிடணும். இதில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த தீக்குச்சி மருந்தை வச்சு நம்ம இன்னொரு மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். ஆணியை வச்சு மரக்கட்டையில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஹோல் ஃபுல்லாக தீக்குச்சி மருந்தை உள்ளே ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா ஆணியை வச்சு அடித்தா கூட அது பட்டாசு மாதிரியே நல்லாவே வெடிக்கும். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ ரெடி பண்ண ஃபயர் கிராக்கரை அது எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம்.